Salut mes amis, j'espère que vous allez bien. Aujourd'hui, sur French Academy Tamil, vous allez apprendre 30 phrases très utiles en français. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய French Academy Tamil வீடியோவில் உங்களுடைய நாளாந்த பிரெஞ்சு உரையாடல்களுக்கு தேவையான மிகவும் பயனுள்ள மேலும் 30 வாக்கியங்களை கற்றுக்கொள்ளப் போகின்றீர்கள். இவ்வாறான பயனுள்ள வாக்கியங்களை உங்களுடைய ஓய்வு நேரங்களின் பொழுதோ அல்லது வேலை நேரத்தின் பொழுதோ திரும்ப திரும்ப கேட்டு ஞாபகத்தில் வைத்திருப்பதன் மூலம் உங்களுடைய பிரெஞ்சு உரையாடல்களின் பொழுது இலகுவாக பயன்படுத்தி கொள்ள முடியும். மேலும் இதை போன்ற ஏற்கனவே நிறைய வசனங்கள் வெளியிட்டிருக்கின்றேன். பார்க்க விரும்புபவர்கள் பிரெஞ்சு அகாடமி தமிழ் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்ற பட்டனை கிளிக் செய்துவிட்டு சென்று பாருங்கள். ஒனிவா. முதலாவதாக, சந்தையில் சென்று மீன் வாங்க செல்லும் பொழுது மீனை சுத்தம் செய்து தருவீர்களா என்று கேட்பதற்கு Est-ce que vous pouvez préparer le poisson s'il vous plaît? Est-ce que vous pouvez préparer le poisson s'il vous plaît என்று கேட்கலாம். இங்கு மீன் கடை என்பதை poissonnerie என்றும், மீன் கடையில் வேலை செய்பவர் ஆணாக இருந்தால் poissonnier என்றும், பெண்ணாக இருந்தால் poissonnière என்று சொல்ல வேண்டும். அடுத்து, யாரும் உங்களுக்கு தொலைபேசி அழைக்கும் பொழுது நீங்கள் எடுக்க முடியாமல் இருந்திருக்கலாம். நான் அவளுக்கு திருப்பி அழைக்கப் போகிறேன், அதாவது திருப்பி நான் கால் பண்ண போகிறேன் என்று கூறுவதற்கு Je vais la rappeler. Je vais la rappeler. அடுத்து, மேரியில் சென்று சிலர் அவர்களுடைய விசாவை புதுப்பிக்க வேண்டியிருக்கும். அவ்வாறாக இருந்தால் மேரியில் சென்று என்னுடைய விசா காலாவதியாக போகிறது, எனக்கு ஒரு படிவம் தருவீர்களா, இதற்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, இவற்றை எவ்வாறு கேட்க வேண்டுமென்றால் Bonjour, je dois refaire ma carte d'identité qui va être périmée. Pouvez-vous me donner un formulaire et me dire quels sont les papiers que je dois fournir? Bonjour, je dois refaire ma carte d'identité qui va être périmée. நான் காலாவதியாக போகும் என்னுடைய விசாவை புதுப்பிக்க வேண்டும். Pouvez-vous me donner un formulaire? எனக்கு ஒரு படிவம் தர முடியுமா? Me dire quels sont les papiers que je dois fournir? எனக்கு கூறுவீர்களா அதற்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நான் கொடுக்க வேண்டுமென்று. அடுத்து, நீங்கள் இறைச்சி சாப்பிடுகின்றனீர்களா என்று கேட்பதற்கு Vous mangez de la viande? Vous mangez de la viande என்று கேட்கலாம். இதுவே நீ இறைச்சி சாப்பிடுகிறனியா என்று கேட்பதாக இருந்தால் Tu manges de la viande? Tu manges de la viande என்று கேட்கலாம். இதை போல நீ மீன் சாப்பிடுகிறனியா என்று கேட்பதாக இருந்தால் Vous mangez de poisson? Vous mangez de poisson என்று கேட்கலாம். கடல் உணவுகள் சாப்பிடுகிறனியா என்று கேட்பதாக இருந்தால் Vous mangez des fruits de mer? Vous mangez des fruits de mer? உங்களுடைய நண்பரை பார்த்து நீ கார் மாற்றி விட்டாயா என்று கேட்பதற்கு Tu as changé de voiture? Tu as changé de voiture என்று கேட்கலாம். வேகமாக கதைக்கும் பொழுது T'as changé de voiture? T'as changé de voiture? உங்களிடம் முத்திரைகள் இருக்கின்றனவா என்று கேட்பதற்கு Est-ce que vous avez des timbres? Est-ce que vous avez des timbres?
உங்களுடைய நெருங்கியவர் அல்லது நண்பர்களிடம் கேட்பதாக இருந்தால் est-ce que tu as des timbres? உன்னிடம் முத்திரைகள் இருக்கின்றனவா? இதனை வேகமாக கதைக்கும் பொழுது t'as des timbres? t'as des timbres? அடுத்து சமைப்பதற்கு உங்களுக்கு பிடிக்குமா என்று கேட்பதற்கு est-ce que vous aimez cuisiner? est-ce que vous aimez cuisiner? உனக்கு சமையல் பிடிக்குமா என்று கேட்பதாக இருந்தால் est-ce que tu aimes cuisiner? tu aimes cuisiner? இந்த வாக்கியத்தில் கவனித்திருப்பீர்கள் aimer என்ற வினைச்சொல் vous என்ற எழுவாயோடு நிகழ்காலத்தில் வரும் பொழுது vous aimez என்றும் tu அதாவது நீ என்ற எழுவாயோடு வரும் பொழுது tu aimes என்று வரும். அடுத்து எமக்கு யாரும் தொலைபேசி அழைக்க முயற்சி செய்திருந்தால் நமக்கு எஸ்எம்எஸ் ஆக வரும். நாம் திரும்பி அவர்களிடம் நீ எனக்கு அழைக்க முயற்சி செய்தாயா என்று கேட்பதற்கு tu as essayé de m'appeler? tu as essayé de m'appeler? t'as essayé de m'appeler என்று கேட்கலாம். தெரியாத ஒரு இடத்திற்கு செல்லும் பொழுது அங்கு ரயில்வே ஸ்டேஷன் எங்கு இருக்கின்றது என்று வழியில் யாரிடம் கேட்பதாக இருந்தால் Bonjour monsieur, où est la gare s'il vous plaît? Bonjour monsieur, où est la gare s'il vous plaît? என்று கேட்கலாம். இது புதிதில்லை என்று சொல்வதற்கு ce n'est pas nouveau. c'est pas nouveau. அடுத்து உங்களுக்கு எத்தனை சகோதர சகோதரிகள் என்று யாரும் கேட்டால் எனக்கு ஒரு சகோதரியும் 2 சகோதரர்களும் என்று சொல்வதாக இருந்தால் j'ai une sœur et 2 frères என்று சொல்ல வேண்டும். j'ai une sœur et 2 frères. உங்களுடைய குழந்தைகளிடம் ஏதாவது வேலையை கொடுத்துவிட்டு உன்னுடைய வேலையை முடித்து விட்டாயா என்று கேட்பதாக இருந்தால் tu as fini ton travail? tu as fini ton travail? t'as fini ton travail? என்று கேட்கலாம். உங்களுடைய நண்பர்களிடம் நீ இன்று பின்னேரம் வீட்டில் இருப்பியா என்று கேட்பதற்கு tu es à la maison cet après-midi? t'es à la maison cet après-midi? அடுத்து நீங்கள் எப்படி வேலைக்கு செல்கிறீர்கள் என்று கேட்பதற்கு vous allez au travail comment? vous allez au travail comment? என்று கேட்கலாம். இதுவே நண்பர்களிடம் நெருங்கியவர்களிடம் கேட்பதாக இருந்தால் tu vas au travail comment? tu vas au travail comment? இதுவே உங்களிடம் யாரும் கேட்கும் பொழுது நான் காரில் செல்கிறேன் என்று சொல்வதாக இருந்தால் j'y vais en voiture. இங்கு e என்பது வேலை இடத்தை குறிக்கும். j'y vais en voiture. நீங்கள் பஸ்ஸில் செல்வதாக இருந்தால் j'y vais en bus என்று கூறலாம். உன்னிடம் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கா என்று கேட்பதாக இருந்தால் tu as permis de conduire? t'as permis de conduire என்று கேட்கலாம். நீங்கள் என்று தொடங்கி கேட்பதாக இருந்தால் vous avez permis de conduire? கடையில் சென்று ஒரு பொருளை வாங்க செல்லும் பொழுது எனக்கு இதில் 10 வேண்டும் என்று கூறுவதாக இருந்தால் j'en voudrais 10. j'en voudrais 10. இங்கு on என்பது எந்த பொருளை கேட்கிறோமோ அதனை குறிக்கும். அடுத்து நான் நன்றாக சாப்பிட்டேன் ஆனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் பசிக்கின்றது என்று கூறுவதாக இருந்தால் j'ai bien mangé encore que j'ai un peu faim. j'ai bien mangé encore que j'ai un peu faim.
அடுத்து ஒருவரிடம் நான் சிறிது நேரத்தில் தொலைபேசி அழைக்கிறேன் என்று கூறுவதாக இருந்தால் je téléphonerai dans un moment. Je téléphonerai dans un moment. அடுத்து கடந்த தடவை நான் நிறைய பிரயாணங்கள் செய்தேன் என்று கூறுவதற்கு ces derniers temps j'ai beaucoup voyagé. Ces derniers temps j'ai beaucoup voyagé. இன்று காலமையிலிருந்து மழை பெய்கின்றது என்று கூறுவதாக இருந்தால் aujourd'hui il pleut depuis ce matin. Aujourd'hui il pleut depuis ce matin. அடுத்து ஒருவரோடு கதைக்கும் பொழுது இன்னொருவரை காட்டி இவர் என்னுடைய சகோதரனுடைய நண்பர் என்று கூறுவதாக இருந்தால் c'est un ami de mon frère. C'est un ami de mon frère. C'est un ami de mon frère. அடுத்து உங்களுடைய நண்பரிடம் நாளை 6 மணிக்கு சந்திப்பதற்கு உனக்கு ஓகேயா என்று கேட்பதற்கு à 6 heures ça tu va என்று கேட்கலாம். இதுவே எங்களை யாரும் கேட்கும் பொழுது எனக்கு இது ஓகே என்று கூறுவதற்கு oui ça me va. Oui ça me va என்று கூறலாம். அடுத்து சந்தையில் சென்று காய்கறிகள் வாங்க செல்லும் பொழுது உதாரணமாக தக்காளி பழங்கள் என்ன விலை என்று கேட்பதாக இருந்தால் les tomates sont d'à combien? Les tomates sont d'à combien என்று கேட்கலாம். அடுத்து நான் 2 மணி வரைக்கும் வீட்டில் இருப்பேன் என்று கூறுவதற்கு je suis à la maison jusqu'à 14 heures. Je suis à la maison jusqu'à 14 heures. Je suis à la maison jusqu'à 14 heures. நீ ஏற்கனவே சாப்பிட்டு விட்டாயா என்று ஒருவரை பார்த்து கேட்பதற்கு as-tu déjà mangé? As-tu déjà mangé? இதை இன்னொரு வகையிலும் கேட்க முடியும். T'as déjà mangé? T'as déjà mangé? வீட்டிற்கு வரும் ஒருவரிடம் இந்த அறை என்னுடையது என்று கூறும் பொழுது cette chambre est la mienne. Cette chambre est la mienne. மியன் என்னுடையது. இந்த வாக்கியத்தில் chambre பெண்பாலாக இருப்பதனால் லா மியன் என்று வரும். இதுவே ஆண்பாலாக இருந்தால் le mien என்று வரும். MEEN. அடுத்து வெளியில் செல்லும் பொழுது ஃபோனை கொடுத்து தயவு செய்து ஒரு ஃபோட்டோ எடுத்து விடுவீர்களா என்று கேட்பதற்கு pourriez-vous me prendre un photo s'il vous plaît? Pourriez-vous me prendre un photo s'il vous plaît? என்று கேட்கலாம். அடுத்து வழியில் யாரும் உங்களிடம் நீங்கள் எங்கே போகிறீர்கள் அல்லது நீ எங்கே போகிறாய் என்று கேட்கும் பொழுது நான் என்னுடைய பிள்ளைகளை பாடசாலையில் இருந்து எடுக்கப் போகிறேன் என்று கூறுவதற்கு je vais chercher mes enfants à l'école. Je vais chercher mes enfants à l'école. நீங்கள் தனியாகவா வசிக்கிறீர்கள் என்று ஒருவரை பார்த்து கேட்பதாக இருந்தால் vous vivez seul? Vous vivez seul? இங்கு vivre என்ற வினைச்சொல் vous என்ற எழுவாயோடு வரும் பொழுது vive என்று வரும். நீ தனியாகவா வசிக்கிறாய் என்று கேட்பதாக இருந்தால் tu vis seul? அடுத்து காலையில் நீங்கள் வீட்டிலிருந்து எத்தனை மணிக்கு புறப்படுகிறீர்கள் என்று கேட்பதற்கு
À quelle heure est-ce que vous partez de la maison le matin? À quelle heure est-ce que vous partez de la maison le matin? இதுவே நீ எத்தனை மணிக்கு காலையில் வீட்டிலிருந்து புறப்படுகிறாய் என்று கேட்பதற்கு À quelle heure est-ce que tu pars de la maison le matin? இதையே கொஞ்சம் சுருக்கமாக கேட்பதாக இருந்தால் À quelle heure tu pars de la maison le matin? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள், உங்களுடைய நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.